ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய 3 தோழிகளுக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ஜோதிலட்சுமி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவிற்கும் அவங்களுடைய தோழிகளுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ஜோதிலட்சுமி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவின் வயது தோராயமாக ஒரு 15 இருந்திருக்குங்க. இவங்களுடைய அம்மாவின் பெயர் தாங்க சந்தியா. இந்த சந்தியான்ற பெண்மணியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா சந்தியா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்கங்க. அந்த சமயத்தில் 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு லீவில் தாங்க இவங்களுடைய வீட்டில் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையாக விவசாயம் பார்ப்பதற்காக இவங்களுடைய குழந்தைகள் மேலே அக்கறை இல்லாமல் தாங்க அங்கிட்டு இங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுக்கும் இவங்களுடைய தங்கச்சிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்குது. இவங்களுடைய தங்கச்சியே அந்த சண்டைக்கு மூல காரணமாக இருந்தாலுமே இந்த சந்தியா மேலே தாங்க பழி விழுந்திருக்குது. எப்போ பார்த்தாலும் தங்கச்சி வந்து நீ திட்டிக்கிட்டே இருக்கியே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் சத்தம் போட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் வேற ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிற மாதிரி தாங்க ஐடியா பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரியே இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து ஒரு 10 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் தாங்க சேர்த்து விடுறதாக பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே அந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கு பிறகு இந்த பெண்மணியை அங்கே இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. அவங்களுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு. அந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹாஸ்டல்லாம் கிடையாதுங்க, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் தாங்க இருக்குது. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி தாங்க இந்த ஹாஸ்டலோடைய உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாகவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இருந்திருக்குது. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு தாங்க இந்த ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த சந்தியா தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமில் இவங்க போகவே மீதம் 3 தோழிகள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தாங்க சஞ்சனா மற்றும் மலர்விழி, அது போக நிர்மலா அப்படின்ற பெண்மணி தாங்க இருந்திருக்காங்க. இந்த மலர்விழி நிர்மலா அப்படின்ற இந்த 2 பெண்மணிகளும் இந்த சந்தியா அப்படின்ற பெண்மணியும் 3 பேரும் எப்போ பார்த்தாலும் அரட்டை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க கூடயே இருக்கக்கூடிய அந்த சஞ்சனா அப்படின்ற பெண்மணி மட்டும் யாருக்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப லோன்லியாக தாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை நோட்டமிட்டுக்கிட்டே இருந்த இந்த சந்தியா அப்படின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, ஜோதிலட்சுமியோடைய அம்மா, அவங்க அந்த பெண்மணியை கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் திடீர்னு தேம்பி அழுகிறது அந்த மாதிரி தாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மீதம் இருக்கக்கூடிய 3 தோழிகள் அவங்க கிட்ட நெருங்கி போய் கேட்கும் பொழுது நான் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் அவங்க நினப்பாவே இருக்குது, திடீர்னு அழுக வருது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சஞ்சனான்ற பெண்மணி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மலர்விழியும் சரி நிர்மலாவும் சரி, நாங்கள் மட்டும் என்ன வேற எங்கிருந்து தான் வந்தோம், எங்களுக்கும் அப்பா அம்மா இருக்க தான் செய்கிறாங்க, அவங்க எல்லாருமே இங்கே வந்து சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு மாதத்துக்கு எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக பழகிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த நிர்மலான்ற பெண்மணியும் மலர்விழின்ற பெண்மணியும் 7ஆம் வகுப்புல இருந்து இந்த ஹாஸ்டல்ல தாங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய கிராமம் பக்கத்துல தாங்க இருக்குது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை சனி ஞாயிறு லீவு அப்படின்டா அங்க போய் பார்க்கறது வர்றது அந்த மாதிரி தாங்க இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க, அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் விடுமுறை தினத்துக்கு ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி ஊருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவே வருவாங்க. அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் அதிகாலையிலன்னா இந்த ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு சில பெண்மணிகள் ஹாஸ்டலில் தாங்க இருப்பாங்க, அவங்களுடைய வீட்டுக்கே போகாமல் தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 பெண்மணிகளும் இதெல்லாம் நினச்சி பெருசாக வருத்தப்படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த சஞ்சனான்ற பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த சந்தியான்ற பெண்மணிக்கு மனசே கேட்கல. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சந்தியாவோட கண்களில் தாரையாக கண்ணீரே வந்துருச்சுங்க. அப்படி இந்த சஞ்சனான்ற பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கவங்க வைப்பாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை கதை அப்படி கிடையாது. சிறிய வயதிலேயே என்னுடைய அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுவாங்கன்ற காரணத்தினால சிறிய வயதிலேயே என்னைய தாத்தா பாட்டி வீட்டிலேயே தத்து கொடுத்த மாதிரி தான் விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் என்னுடைய தாத்தா பாட்டியோட வாழ்க்கை தான் இனிமேல் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்னுடைய தாத்தா உடல்நல குறைவால் இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு என்னுடைய பாட்டி வளர்ப்பில் மட்டும் தான் நான் இருந்தேன். அவங்களுமே நான் நினைக்காத நேரத்தில் திடீர்னு தூக்கத்திலேயே படுத்த
படுக்கையே இறந்து போயிட்டாங்க. இப்படி நான் பாசமாக காட்டிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே என்னை வந்து தள்ளி போனதுக்கு பிறகு நான் அதிலிருந்து மீண்டு வரதுக்கு என்னால் முடியல. இதனால தான் எப்போ பார்த்தாலும் வருத்தத்தோடய நான் இருக்கிறேன். அதன் பிறகு நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாங்க. இனிமேலாவது நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டிலேயே வளர போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி சந்தோஷமாக போனேன். ஆனால் இங்கே நடந்ததோ வேற ஒன்று. என்னுடைய அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவளை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு போயிட்டாங்க. எனக்கு தேவையான பணங்கள் துணிகள் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை கூட வந்து பார்க்கவே மாட்டாங்க. அவங்கள நினச்சிட்டு நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். என் மேலே பாசம் காட்டுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சஞ்சனான்ற பெண்மணி ஓன்னு அழுதுருக்குறாங்க. இதை கேட்ட நிர்மலான்ற பெண்மணி சரி, இந்த மலர்விழி அப்படின்ற பெண்மணி சரி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சந்தியான்ற பெண்மணிக்கு தாங்க அவங்களுடைய வழிகள் வந்து உண்மையாகவே உணர்ந்திருக்காங்க. அதுலேருந்தே இந்த சஞ்சனான்ற பெண்மணியை ரொம்ப அக்கறை கட்டி தாங்க அவங்க பக்கத்திலேயே தாங்க இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய உயிர் தோழியை நீ என்னை நினச்சிக்கோ. எப்பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டம் இருக்குதோ, எப்பொழுதெல்லாம் யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு. உன் கூட பிறந்தவளா நீ என்னை நினச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓட சில மாதங்களுக்கு பிறகு இந்த சஞ்சனான்ற பெண்மணி அந்த ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா, இவங்களுடைய ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு. அப்படி கிளம்பும் பொழுது இந்த சஞ்சனான்ற பெண்மணி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இங்கேயே இருந்துக்கோ, நான் வார்டன்ட்ட சொல்லிட்டு உனக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உன்ட்ட வந்து கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வார்டன் ஒரு பெண்மணி தாங்க, அந்த பெண்மணி கிட்ட அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க மாத்திரைகள் வாங்கி இந்த சஞ்சனான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நாங்கள் ஸ்கூலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த 3 தோழிகளும் கிளம்புறாங்க. அப்படி ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு மாலை தோராயமாக ஒரு 5:30 மணிக்கு தாங்க இந்த ஹாஸ்டல்கிட்டே வராங்க. அப்படி வரும்பொழுது இந்த சஞ்சனா இருக்கக்கூடிய அந்த ரூம் வந்து பூட்டப்பட்டிருக்குது. அதாவது உள்ள வந்து லாக் பண்ணமா இருக்குதுங்க. உள்ள கதவை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இந்த 3 தோழிகளும் வெளியே நின்றபடியே கதவை தட்டிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷமா கதவை தட்டி அவங்க திறக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரியே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக தோழிகள் இருக்காங்க இல்லையா, படிக்கக்கூடியவங்க எல்லாருமே நெருங்கி வந்துட்டாங்க. அவள் தூங்குற மாதிரி தெரியல, எங்களுக்கு என்னமோ தப்பா படுது, வார்டன்ட்ட போய் விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சந்தியா பதவி போய் அங்கே இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, காலையில் உடம்பு முடியலன்னு சொன்னா உள்ள வந்து தூங்கிட்டானே இருப்பா, அவள் வேற என்ன பண்ண போறா, ஒருவேளை மயக்கம் எதுவும் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இவங்களும் கதவை தட்டிக்கிறாங்க. அப்படி இவங்க அனைவருமே கதவை தட்டி தட்டி திறக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்தில் இந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்காருங்க. அந்த வாட்ச்மேன் உதவி மூலியமாக அந்த கதவை உடச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கக்கூடிய அந்த வார்டனுக்கும் சரி, கூட இருக்கக்கூடிய சக தோழிகளுக்கும் சரி, வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சஞ்சனான்ற பெண்மணி அந்த ஹாஸ்டல் ரூம்லேயே விட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பக்கத்தில் ஒரு கம்பி தொங்கும் இல்லையா, அந்த கம்பியிலேயே அவங்களுடைய துண்டை தொங்க விட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு தூக்கில் தொங்குனபடி இறந்து கிடந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்தா அனைவருக்குமே பேரெதிர்ச்சி. அதே மாதிரி இந்த சந்தியா அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி தாங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடக்கிறது வந்து உண்மையா அல்லது கற்பனையா அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகமாகவே இருந்திருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் அந்த சந்தியான்ற பெண்மணியை ஆசுவாசப்படுத்திட்டு, இறந்தது இறந்துட்டா, இனி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சடலத்தை கீழே இறக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னா வந்து வேற ஒரு பிரச்சனை உண்டாகும். அவள் ஏன் தற்கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். இதனால நம்ம எதுவும் பண்ண வேணாம், அந்த பெண்மணியோடைய குடும்பத்தினருக்கு மட்டும் இந்த விஷயத்த நம்ம இன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்த சஞ்சனான்ற பெண்மணியை கீழே இறக்குறாங்க இல்லையா, அவங்க கையிலேயே ஒரு பேப்பரோட தாங்க கடிதத்தோட தாங்க இருந்திருக்காங்க. அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது இந்த சந்தியாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோட தாத்தா பாட்டி மேலே நான் எவ்வளோ அலாதி பிரியம் வச்சிருந்தேனோ அவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்பொழுது என்னுடைய அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இனி நான் யாருக்காக வாழணும், அதுக்காக தான் நான் தூக்கில் தொங்கி இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு யாருக்குமே காரணம் கிடையாது, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கடிதத்தில் எழுதிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த சஞ்சனாவுடைய குடும்பத்தினருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த உங்களுடைய குடும்பத்தினருமே அந்த ஹாஸ்டலுக்கே வராங்க. அப்படி வந்து பார்த்த உடனே உங்களுடைய மகள் சடலமாக கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய இந்த சந்தியா ஆவேசமா இருக்கிறாங்க. முதல்ல நீங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க? உங்க பொண்ணு செத்ததை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க. அவ சாவுறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுடைய குடும்ப சண்டையை உங்களோடய வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு அவளை வந்து தனியாக விரட்டி விட்டீங்க? எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றத நினச்சி அழுதுகிட்டே இருந்திருக்கிறா. பாசம் இல்லாமல் ஏங்கி போய் தெரிஞ்சு தான் இப்படி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். இந்த ஹாஸ்டலை விட்டு கிளம்பி போங்க. என்னோட தோழியை வந்து நான் என்ன பண்ணுன்றது எனக்கும் தெரியும், எங்கள் கூட இருக்கிற வார்டனுக்கும் தெரியும். நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி இருக்கிறாங்க.
உடனே அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாருமே அந்த சந்தியான்ற பெண்மணியை அமைதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி வார்டன் வேற வழி இல்லைம்மா, அவங்க தாம்மா கொண்டு போகணும், இறுதி சடங்குலாம் நடக்கணும் இல்லையா, அது எதுவும் நடக்க வேணாமா, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி தாங்க அமைதிப்படுத்தியிருக்கிறாங்க. சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த சந்தியாவுடைய குடும்பத்தினர் அவங்க அப்பா அம்மா மட்டும் வரலங்க, அவங்களுடைய சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு துக்கம் நடந்துருச்சு இல்லையா, அவங்க வந்து தானே ஆகணும். அப்படி வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு பிறகு அந்த சடலத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி கிளம்ப போகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சந்தியான்ற பெண்மணிக்கு மனசே கேட்கல. கடைசியா என்கிட்ட தான் அவள் பேசினது, அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவளுடைய கண்கள் பார்வைகள் இன்னும் என்னுடைய மனசை விட்டு போகலை. அவளுடைய இறுதி சடங்குக்கு நான் முழுமையாக கலந்துக்காமல் நான் திரும்ப வரமாட்டேன், நானும் அவங்க கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் முடிச்சுட்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய வார்டனும் சரி, இந்த மீதம் இருக்கக்கூடிய 2 தோழிகளும் சரி, யார் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லைங்க. நான் அவங்களுடைய கிராமத்துக்கு போய் அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே பிடியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு வா, 3 நாளில் நீ திரும்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய வார்டன் சொல்லி அவங்கள வந்து அனுமதிச்சு அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரியே இந்த சந்தியா அந்த பெண்மணியோட கிராமத்துக்கு போய் அவங்களுடைய வழக்கப்படியே அந்த பெண்மணியை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அடக்கம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினரில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த சந்தியான்ற பெண்மணியை மறுபடியும் ஹாஸ்டலில் வந்து விட்டுருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாகவே இந்த சந்தியான்ற பெண்மணி இயல்பான நிலைமையிலே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் நடுநிசி நேரத்திலேயே இவங்களுடைய தோழியோடைய ஞாபகத்திலேயே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க மீதம் இருக்கக்கூடிய 2 தோழிகளும் சமாதானப்படுத்தி அவங்கள வந்து இயல்பான ஒரு நிலைமைக்கு மாறவும் ட்ரை பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டத்துக்கு பிறகுதாங்க இந்த சந்தியான்ற பெண்மணி அவங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்படியே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது தாங்க இந்த சந்தியாவுக்கும் அவங்களுடைய தோழிகளுக்கும் அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு இந்த சந்தியான்ற பெண்மணி மாலை நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இவங்களுடைய ரூமில் வந்து ஏதோ ஒரு கவிதை தாங்க எழுதிட்டு இருக்காங்க ஒரு பேப்பரில். அப்படி எழுதிட்டு இருக்கக்கூடிய கவிதையை இந்த நிர்மலான்ற பெண்மணி அவங்களுடைய ரூம் மட்டும் தானே அந்த கவிதையை எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அதை வந்து கொடுத்துருடி அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்தியான்ற பெண்மணி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நீ காதல் கவிதை தானே எழுதிட்டு இருக்க, யாரை நீ லவ் பண்ணிட்டு இருக்கிற, யார் கூடயாவது ஓடி போக போறியா அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஓட்ட முடிக்கிறாங்க. இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு இவ எங்கே ஓடுறா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி அவங்களுடைய தோழியான இந்த சந்தியா அப்படின்ற பெண்மணி விரட்டுறாங்க. அப்படி இந்த நிர்மலான்ற பெண்மணி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணியோட ரூமுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி அந்த கடிதத்தை அவங்க கையில் கொடுத்த உடனே அந்த பெண்மணியுமே அந்த கடிதத்தை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்த உடனே அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டிருக்குது. உனக்கு என்ன வயசாகுது, +1 தானே படிச்சுட்டு இருக்கிற, அதுக்குள்ளே காதல் கவிதை தான் எழுதிட்டு இருக்கிற, யாரையும் காதலிக்கிறியா, இந்த மாதிரி விஷயம் உன்னுடைய குடும்பத்தினருக்கு தெரியுமா, உன்னுடைய காதல் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை மேடம், நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, சிறிய வயதுலேருந்தே எனக்கு கவிதை எழுதுறது பழக்கம், அதனால தான் என்னுடைய மனசில் தோணுது அப்படியே நான் இந்த பேப்பரில் கவிதையாக எழுதுனேன், மற்றபடி இதுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இனிமேல் இந்த ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய வேலையை மட்டும் தான் நீ பண்ணணும், இனிமேல் கவிதை எழுதுறது காதல் கடிதம் எழுதுறது இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு அப்படின்னா நான் தோலை உரிச்சிருவேன், அப்படி விருப்பம் இல்லைன்னா இந்த ஹாஸ்டலை விட்டு நீ வந்து போயிரு, உன்னோட பேரண்ட்ஸுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மேடம், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டுட்டு இந்த சந்தியான்ற பெண்மணி உங்களுடைய ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்களுடைய ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தோழி நிர்மலாவை பார்த்துட்டு முறைச்சபடி இருந்திருக்காங்க. இது நம்ம செஞ்சது தவறு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த நிர்மலான்ற பெண்மணியுமே சாரிடி, நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், இது அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துக்குவாங்க அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனாலுமே இந்த சந்தியான்ற பெண்மணி அவங்க மேலே கோவத்தோடு தாங்க வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 நாள் கடந்திருக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை இருந்திருக்குங்க, அன்றைய கிழமை. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய அந்த தோழிகள் எல்லாமே சாயங்கால நேரத்தில் அவங்களுடைய ஊருக்கு கிளம்புறதாங்க வழக்கம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில தோழிகள் மட்டும் தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டலில் தங்குவாங்க. மற்ற தோழிகள் எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த சந்தியா, மலர்விழி, நிர்மலா அப்படின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேர் இருக்கக்கூடிய அந்த 3 தோழிகளில் இந்த மலர்விழி அப்படின்ற பெண்மணி மட்டும் என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க போயிருக்கிறாங்க. அந்த டயத்தில் இந்த சந்தியான்ற பெண்மணியும் இந்த நிர்மலா அப்படின்ற பெண்மணியும் தாங்க இவங்களுடைய ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. அன்றைய சனிக்கிழமை இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்க அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த நிர்மலான்ற பெண்மணியும் இந்த சந்தியான்ற பெண்மணியும் அவங்களுடைய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது கதவை பயங்கரமாக டம்முன்னு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தம் யாருக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்மலான்ற பெண்மணிக்கு மட்டும் தாங்க கேட்குது.
கேட்ட உடனே யார் இப்படி சத்தம் போடுறது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களோட தோழி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளுடைய தோழி தூங்கிட்டு தானே இருக்கிறா, அப்புறம் எப்படி வெளியே கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது, வேறு யாராவது தோழிகள் வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்கங்க. இவங்களோட தோழி படுத்திருக்காங்க இல்லையா சந்தியா, அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல போர்வை மட்டும் தான் இருந்திருக்குது. நம்ம தோழி பக்கத்தில் படுத்திருக்கான்னு தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த இடத்துல போர்வை மட்டும் தான் இருக்குது. நம்ம தூக்க கலைச்சியில் அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த போர்வையை நீக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களோட தோழி அந்த இடத்துலயே இல்லை. நம்ம தோழி இல்லை அப்படின்னா அவள் எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்துட்டு சுற்றி முற்றி தேடுறாங்க. ஆனால் அவங்களுடைய தோழி எங்கே போனாங்கன்றது தெரியல. சரி வந்துருவா, ஒருவேளை ரெஸ்ட் ரூம் கூட போயிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. இவங்க இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க, கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து சைட்லேயே ஒரு மாடி படிக்கட்டுகள் மாதிரி தாங்க போகுது. அந்த படிக்கட்டு வழியாக போனாவே இவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்லாம் இருந்துருக்குதுங்க. அதனால தான் அங்கே போயிருப்பா போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு மறுபடியும் கதவை வந்து சாத்திட்டு இவங்க வந்து படுத்துருக்காங்க. படுத்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலேயே மறுபடியும் கதவு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இப்பயும் சத்தம் கேட்குதே, நம்மளை தூங்க விட மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த நிர்மலான்ற பெண்மணி கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே காணோம். சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, யாருமே காணாமே. அப்புறம் இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்துலேயே, அதாவது அந்த பில்டிங்லேருந்து சுற்றி இருக்கக்கூடிய கீழே பூரா வறண்டா இருக்குங்க, எதிர்ப்புறத்துலேயே அந்த ரூம்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் கிட்ட யாரோ ஒரு பெண்மணி இவங்களை உத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார் இந்த பெண்மணி, இந்த நள்ளிரவு நேரத்தில் நம்மளை உத்து பார்த்துருக்க மாதிரி தெரியுது, ஒருவேளை நம்மளுடைய தோழியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனாலுமே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி எந்த ஒரு பதிலுமே சொல்லாத காரணத்தினால நம்மளே அவ கிட்ட போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடந்து போய் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க இவங்களுடைய தோழி தான் அப்படின்ற மாதிரி. அப்படி போகும்பொழுது அந்த தோழி அங்கனுக்குள்ளே நிற்கவே இல்லைங்க. அதாவது இந்த சந்தியான்ற பெண்மணி காணோம். மறுபடியும் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் பொழுது எதிர்ப்புறத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. மறுபடியும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்களுடைய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் கிட்ட தாங்க அந்த பெண்மணி நிற்கிது. இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்து இப்போ தான் நாங்களுக்குள்ளே நிற்கிற மாதிரி தெரிஞ்சு, அதுக்குள்ளே நம்மளை தாண்டி எப்படி அந்த ரூமுக்கு போயிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் விருட்டுன்னு இவங்களுடைய ரூம் கிட்டே வந்துருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய தோழியான சந்தியா தாங்க அவங்களுக்குள்ள அவங்களுடைய ரூம் கதவு கிட்டே நிற்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, உன்னை தேடி தேடி அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காம எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த சந்தியான்ற பெண்மணி அவங்களுடைய கையை வச்சு ஓங்கி உங்களுடைய கண்ணத்தை சேர்த்து பலாருன்னு அரைஞ்சிருக்காங்க. அரைஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த நிர்மலான்ற பெண்மணி அந்த கதவுக்கு கீழேயே அப்படி சரிஞ்சு உளுந்து மயக்கம் போட்டுருக்காங்க. அப்படி மயக்கம் தெளிஞ்சு கிட்டத்தட்ட காலையில் அதிகாலை ஒரு 6 மணிக்கு தாங்க முடிச்சிருக்கிறாங்க. அப்படி மயக்கம் போட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன நடச்சுன்னே தெரில. மறுநாள் காலையில் திங்கக்கிழமை இல்லையா, அதனால வெளியூருக்கு போன தோழிகள் எல்லாருமே அந்த ஹாஸ்டலுக்கே வந்திருக்காங்க. அப்படி வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரூம் கதவை டம்முன்னு தட்டிக்கிறாங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சந்தியான்ற பெண்மணி தாங்க. எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க, நிறைய தோழிகள் நிற்கிறாங்க. இவங்களுடைய தோழியான மலர்வெளியும் சேர்த்து, என்னாச்சுடி ஏன் இப்படி எல்லாருமே அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கதவை லாக்கு கூட பண்ணலையே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதெல்லாம் சரி, இங்கே ஏன் கதவு கீழே இவங்க வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க கீழே காட்டுறாங்கங்க. அப்படி கீழே குனிஞ்சு பார்க்கும்பொழுது இந்த சந்தியாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, மயக்கம் போட்டு அடி வாங்கி கீழே விழுந்தாங்க இல்லையா இந்த நிர்மலான்ற பெண்மணி, அதே கதவுக்கு கீழே தாங்க மயக்கத்தோடு கலந்துருக்காங்க. இவ எப்போ வெளியே போனால் எதுக்காக இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, ஒருவேளை அப்படியே வந்து தூங்கிட்டாளா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இவங்க பேசக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய வார்டன் பெண்மணி நெருங்கி வந்துட்டாங்க. அதன் பிறகு அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து இந்த நிர்மலான்ற பெண்மணியோட முகத்தில் அடிச்சு எழுப்புறாங்க. என்னடியாச்சு, எதுக்கடி இப்படி ரூம் கதவுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த நிர்மலான்ற பெண்மணி ஓன்னு அழுதுருக்காங்க. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னை வந்து இப்படி அடிச்சு இவனுக்குள்ள வந்து மயக்கம் போடுறதுக்கு காரணமே என்னுடைய தோழியான சந்தியா தான் அப்படின்ற மாதிரி தாங்க கை நீட்டி காட்டிக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இந்த சந்தியாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவங்களே பேந்த முடிச்சுட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற, நான் எப்படி உன்னை அடித்தேன், நான் எப்போ உன்னை இந்த கதவுக்கு கீழே சாச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொய் சொல்லாதரி, நீ தாண்டி என்னை அடித்த, அன்னைக்கு நீ கவிதை எழுதுனதை நான் வார்டன் கிட்ட போட்டு விட்டேன் அப்படின்ற காரணத்தினால நீ வந்து ஓங்கி அடிச்சிட்ட, அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் என்னை பயமுறுத்துறா மேடம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வார்டன் கிட்ட சொல்கிறாங்க. நான் பண்ணவே கிடையாது, எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் இரவு நேரத்தில் எப்பயும் போல நான் ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தேன், இவ பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறா மேடம், என் மேலே உள்ள கோபத்தில் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த வார்டன் இதை நம்பவே கிடையாது. அவளுடைய கன்னத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி அந்த கை தடம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மயக்கம் போட்டு விடிய இந்த ரூமுக்கு வெளியே தான் கிடக்கிறா, இதுலேருந்தே தெரியுது நீ தான் அவளை அடிச்சிருக்க அப்படின்ட்டு. நான் எப்போவுமே ரவுண்ட்ஸ்க்காக வருவேன், நேற்று இரவு எனக்கு தலைவலி இருந்துச்சுன்ற காரணத்தினால தான் நான் ரவுண்ட்ஸ்க்கே வரல,
நல்லா தூங்கிட்டேன், அதுக்கிடையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்தியாவை பார்த்து அந்த வார்டன் மேடம் கண்டபடி திட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக தோழிகளுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மலர்விழி இவங்களுடைய இந்த ரூம்மேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி ஒன்றுமே புரியல. இந்த இருவருக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வார்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இரு, இல்லை அப்படின்னா உன்னுடைய பேக்கு மூட்டை முடிச்ச எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உன்னுடைய குடும்பத்தினரோடய போய் சேர்ந்து வாழு, நான் அவங்களுக்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் மேடம், நான் எதுவுமே பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் நம்பலை, நான் இப்போ பண்ணதாவே இருக்கட்டும், நான் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய காலையே உழுக போயிருக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த வார்டன் இனிமேல் யாரும் எந்த சண்டையும் போடக்கூடாது, என் காதுக்கு எந்த செய்தியும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுட்டு அவங்க கிளம்பி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த 3 நாட்களாகவே இந்த சந்தியான்ற பெண்மணி கிட்ட இந்த நிர்மலான்ற பெண்மணி பேசவே இல்லைங்க. அதன் பிறகு இவங்களுக்கே மனசு உறுத்திட்டே இருக்குது. எதுக்குடி என்கிட்ட பேசவே மாட்டேன், நான் எதுவுமே பண்ணலடி, நீ என் மேலே பொய்யா வந்து பழி சொல்லி தான் இந்த மாதிரி மாட்டி விட்ட, இருக்கட்டும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட பொய் சொல்லலை, நீ தான் அன்னைக்கு என்னை அடிச்சு கீழே சாய்ச்சி விட்ட, நான் அதனால தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிர்மலான்ற பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ என்ன உன் கண்ணத்தில் அடித்தது நான் தானே, நான் என்ன செஞ்சா நீ என்கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சந்தியான்ற பெண்மணி கேட்குறாங்க. நீங்கள் என்னை கண்ணத்தில் அடிச்சா இல்லையா, அந்த அடித்த அடி இன்னும் வலி என்னால் தாங்க முடியாமல் அதையே நினச்சிட்டு தான் இருக்கிறேன், நானும் ஓங்கி ஒரு அறை உன் கண்ணத்தை சேர்த்து விட்டேன் அப்படின்னா அந்த வலி உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அதன் பிறகு நான் உங்ககிட்ட எப்பயும் போல பேசுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிர்மலான்ற பெண்மணி சொல்கிறாங்க. சரி இதுதான் வாசம் அப்படின்னா நீயே அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கக்கூடிய மலர்வெளிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டி இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப நெருங்கிய தோழிகள் தானே, நமக்குள்ள சண்டை எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வாய மூடு, நான் அவளை அடிச்சாதான் என்னுடைய ஆத்திரம் தீரும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிர்மலான்ற பெண்மணி அவங்களுடைய கையை சேர்த்து இந்த சந்தியான்ற பெண்மணியோட கன்னத்திலே பலாரம் அரைஞ்சிருக்காங்க. அப்படி அரைஞ்சதுக்கு பிறகு தாங்க அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா சண்டையும் முடிஞ்சிருச்சுல, இனி எந்த பிரச்சனையும் கிடையாதுல, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்மலான்ற பெண்மணிக்கு அதன் பிறகு தாங்க அமானுஷ காட்டு விஷயம் காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சந்தியா, நிர்மலா அப்படின்ற பெண்மணியும் இந்த மலர்விழி அப்படின்ற பெண்மணியும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயை வச்சு படுத்திருக்காங்க. அப்படி 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த நிர்மலான்ற பெண்மணியோட தொடையிலேயே யாரோ இருக்க பிடிச்சி கிள்ற மாதிரி தாங்க தெரியுது. வலி தாங்க முடியாமல் டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது 2 தோழிகளும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு தூக்க கலைச்சியில் கற்பனையில் கனவு எதுவும் வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உங்களோட தொடையை பிடிச்சி யாரோ கிள்ன மாதிரி தெரியுது. வலி தாங்க முடியாமல் ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் சந்தியான்ற பெண்மணி தாங்க உட்காந்துருக்காங்க. நீ தாண்டி என்னை கிள்ளுன, எதுக்கடி இப்படி கிள்ளுன அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருக்காங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே மலர்வெளி பக்கத்தில் படுத்திருக்காங்க இல்லையா, டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, ஏண்டி தேவலாமல் கத்திட்டு இருக்கிற, படுத்து தூங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்னை பிடிச்ச அவ கிள்ளி வச்சுட்டா, அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, யார் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதுதாங்க இந்த பெண்மணி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் சந்தியா உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல யாருமே காணோம். சந்தியா தான் என்னை கிள்னது, இங்கனுக்குள்ள தான் உட்காந்துருந்தா, நான் உங்ககிட்ட சொல்றது தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டா போல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உனக்கு உண்மையிலேயே கிறுக்கு தான் முடிச்சிருச்சு, உன் பக்கத்தில் நான் தான் படுத்திருக்கேன், எனக்கு அடுத்ததாக தான் இந்த சந்தியான்ற பெண்மணி படுத்து கிடக்குறாங்க, நல்லா ஊத்துப்பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த நிர்மலான்ற பெண்மணி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்க பக்கத்தில் படுத்து கிடக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலர்வெளின்ற பெண்மணி தாங்க. அவங்களுக்கு அடுத்ததாங்க இந்த சந்தியான்ற பெண்மணியை படுத்திருக்காங்க. அங்கே படுத்திருக்கக்கூடிய சந்தியா நம்மளை எப்படி கிள்ளிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு இதுவும் கற்பனையாக தோணி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனசை திருத்திட்டு படுத்திருக்காங்க. அப்படி படுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்திருக்குங்க. அதாவது இரவு நேரம் ஒரு 3 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த நிர்மலான்ற பெண்மணிக்கு தூக்கம் இல்லாமல் திடீர்னு யாரோ பிடிச்சி அமுகிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு முடிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க படுத்திருக்காங்க இல்லையா, இவங்களுடைய நெஞ்சின் மீதே ஏறி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கோரமான உருவம் இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. யார் இந்த உருவம், எதுக்கு நம்மளை இப்படி கொலை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுது அப்படின்னு உத்து பார்க்கும்பொழுது தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சியாக தெரிஞ்சிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாதுங்க, இறந்து போனாங்களே சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த சஞ்சனான்ற பெண்மணியோட ஆன்மா தாங்க அப்படியே தத்ரூபமாக இவங்களுடைய மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு கொலை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இவங்க வந்து கத்தி சத்தம் போடலான்னு பார்க்குறாங்க, ஆனால் இவங்களால வாயவே திறக்க முடியல. திடீர்னு இந்த சந்தியான்ற பெண்மணிக்கு ஏதோ ஒரு விஷயம் பொறி தட்டி இருக்குமோ என்னமோ, டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே இந்த பெண்மணியோட உடம்புக்கு மேலேயே அந்த கரிய உருவம் உட்காந்துருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே ஐயோன்னு கத்திருக்கிறாங்க. கத்தின உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மலர்விழின்ற பெண்மணியும் எந்திரிச்சிருக்கிறாங்க.
அடுத்த செகண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் இந்த மலர்விழி கண்களுக்கு தெரியவே இல்லைங்க. அப்படியே காற்றுல கரையிற மாதிரி கரைஞ்சிருக்குது. இந்த உருவத்தை இந்த நிர்மலான்ற பெண்மணியும் சரி, இந்த சந்தியான்ற பெண்மணியும் சரி, இந்த இருவரும் தாங்க தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. அடுத்த செகண்டே இந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வந்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க 3 தோழிகளும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருக்காங்க. என்னாச்சுடி, எதுக்கு இப்படி ரூமை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மலர்விழி கேட்குறாங்க. சஞ்சனா உள்ள உட்காந்துருக்குறா, அவதான் என் மேலே பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தா, அதை நீ பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடி உளறிட்டு இருக்க, சஞ்சனாவா? அவள் செத்து போய் தான் 3-4 மாசத்துக்கு மேலாச்சே, அவ எப்படி அங்கே உட்காந்துருக்க போறா? எது கனவு எதுவும் கண்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்டி நான் சொல்றதை நீ நம்பவே மாட்டியா? உள்ள அவ தாண்டி உட்காந்துருக்கிறா, அவள் கரிய உருவமாக உட்காந்துருக்கிறா, அதை பார்த்து தான் எனக்கு கூடயே நடிக்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் கதவுகள் திறக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் புறம் நெருங்கி வந்துட்டாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்கும்பொழுது உள்ள சஞ்சனா உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிர்மலான்ற பெண்மணி பயந்தபடி அழுதபடி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. உடனே வார்டனை கூப்பிட்டு வார்டன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த 3 பெண்மணிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழிகளும் பயப்படுறாங்களே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாத்தையுமே விரட்டி விடுறாங்க. அவங்க ரூம்குள்ள போங்க, இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, குச்சியை எடுத்து அடிச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்காங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழிகளுமே அவங்களோட ரூம்குள்ள போய் பூட்டப்பட்டு சாத்திட்டு இருந்திருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அந்த இடத்துல யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வார்டன் பெண்மணி அந்த ரூம்குள்ளே நுழைறாங்க. நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இவங்களுடைய கண்களையுமே வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தோழிகளும் வச்சிருப்பாங்க இல்லையா துணிமணிகள், அப்படி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்லாப்ல ஒரு ஓரத்தில் கருகருன்னு ஒரு கரிய உருவம் இவங்களுடைய கண்களையும் தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த கரிய உருவத்தோடைய கண்களை பார்த்த உடனே இவங்க மிரண்டு போயிட்டாங்க, தூக்கி வாரி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். உடனே ஆணு கத்திக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இவங்க வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாருமே கதவை திறந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் கிடையாது, உங்களை உள்ளதானே போக சொன்னேன், உள்ளே போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாங்க. அதே மாதிரி இந்த 3 தோழிகளுடைய கைகளையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்னுடைய ரூமுக்கு வாங்க, நாளைக்கு வேற ரூம் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி தரேன் அப்படின்னு மாதிரி தாங்க இந்த மேடம் சொல்லிக்கிறாங்க. என்னாச்சு மேடம், நீங்களும் அந்த உருவத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க சமாளிச்சுக்கிறாங்க. ஆனாலுமே இந்த சந்தியான்ற பெண்மணி விடாம இந்த மேடத்துக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம், அந்த இடத்துல நீங்க அந்த உருவத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாண்டி, நானும் என்னுடைய கண்ணால பார்த்தேன், சஞ்சனாவுடைய ஆன்மா உங்களுடைய ரூம்ல தான் இருக்குது போல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி சொல்லிக்கிறாங்க. நாளைக்கே அந்த ரூமை வந்து காலி பண்ணிட்டு வேற ஒரு ரூம் வந்து உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குறேன், அந்த ரூம்ல இருந்துக்கோங்க, இனிமேல் அந்த ரூமை வந்து யாருக்குமே விட வேணாம், பூட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் வரைக்கும் இந்த 3 தோழிகளும் அவங்களுடைய ரூம்ல தாங்க இருந்திருக்காங்க. ஆனாலுமே அந்த உருவத்தை இந்த மலர்விழி கண்களால் பார்க்கவே இல்லையா, அவங்களுக்கு இது மேலே சந்தேகமாக தான் இருந்திருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு முழுமையாகவே தெரியல. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸை எல்லாமே எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூம் தாங்க ஒதுக்கி கொடுத்து வேற ஒரு ரூமுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி வேற ரூமுக்கு போய் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க இந்த மலர்விழின்ற பெண்மணி அந்த உருவத்தையே பார்க்கலையே, உண்மையிலேயே சஞ்சனாவுடைய ஆன்மா அந்த ரூம்ல தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம சந்தியாவை வந்து இந்த நிர்மலான்ற பெண்மணியை அடிச்சதுனால தான் அந்த ஆன்மாவுடைய ஆட்டமே வந்துச்சு, நம்மளும் இந்த சந்தியான்ற பெண்மணி கிட்ட வம்புழுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா மறுபடியும் தேடி வர வாய்ப்பு இருக்குதோ, இது உண்மையிலேயே நடக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னா இவங்களுடைய தோழியான நிர்மலான்ற பெண்மணி தாங்க சொல்லியிருக்காங்க. நான் முதலாக இந்த சந்தியா எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிதையை எடுத்து வார்டன் கிட்ட கொடுத்தேன் இல்லையா, அதுல இருந்து தாண்டி இந்த பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. நான் சந்தியாவோட கண்ணத்தை சேர்த்து பலர்னு அரைஞ்சதுக்கு பிறகுதான் மறுபடியும் இந்த இரவு நேரத்தில் அந்த மாதிரி ஒரு அமானுஷமான விஷயமே நடந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தியா கூடயே அந்த சஞ்சனான்ற பெண்மணியோட ஆன்மா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிர்மலான்ற பெண்மணி சொல்லிக்கிறாங்க. இதனால இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்றக்காக இந்த மலர்விழின்ற பெண்மணி ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வேற ரூம்ல தான் இருந்திருக்காங்க, எந்த ஒரு அமானுஷமான விஷயம் நடக்காம நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலுமே இதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றக்காக இரவு நேரத்தில் இந்த 3 பெண்மணிகளும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, இந்த மலர்விழின்ற பெண்மணி மட்டும் தூங்காம இந்த சந்தியான்ற பெண்மணி பக்கத்தில் போய் படுத்திருக்காங்க. படுத்தது மட்டும் இல்லாமல் இந்த சந்தியான்ற பெண்மணியோடைய தலையிலேயே தலானியை வச்சு அமுக்கியிருக்காங்க. அமுக்குன உடனே மூச்சு திணறல் ஏற்பட்டு என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி தலானியை தட்டி விட்டுருக்காங்க. இல்லை, உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினா உன்னுடைய ஃப்ரெண்டு சஞ்சனா வருவா அப்படின்ற மாதிரி நிர்மலா சொன்னா, அதனால தான் ட்ரை பண்ணேன், ஆனால் உனக்கு எதுவுமே வர மாதிரி தெரியல, உன்னைய என்ன பண்ணாலும் உன்னுடைய தோழி வேடிக்கை தான் பாப்பா, எதுவுமே கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்க அடுத்த நிமிஷமே யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமா அழுகக்கூடிய சத்தம் இவங்களுடைய ரூம்ல கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நிர்மலான்ற பெண்மணிக்கு உடம்புல அள்ளு விட்டுருச்சுங்க. தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுட்டு ஏண்டி அவகிட்ட உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே எதிர்ப்புறத்தில் ஏதோ ஒன்று அவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டு இருக்கும் போலங்க இந்த நிர்மலான்ற பெண்மணிக்கு. அந்த ரூம்லேயே ஒரு ஓரத்திலேயே வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த பாரு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க கை காட்டிட்டு இருக்காங்க. என்னடி சொல்லி
சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிர்மலான்ற பெண்மணியோட தோழி இருக்காங்க இல்லையா, அந்த மலர்விழி, அவங்களுமே எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச உடனே ஐயோன்னு கத்திக்கிட்டு இந்த நிர்மலான்ற பெண்மணி சரி, இந்த மலர்விழி சரி, அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஆணு கத்திருக்கிறாங்க. கத்தின சத்தத்தை கட்டிட்டு இவங்களுடைய வார்டன், அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாருமே மிரண்டு இவங்களுடைய ரூம் கிட்டே வந்திருக்காங்க. என்னாச்சுடி, அதான் ரூம் மாற்றி கொடுத்தாச்சுல, மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ளே சஞ்சனா உட்காந்துருக்குறா, அதே மாதிரி சந்தியாவும் அங்கே தான் உட்காந்துருக்குறா, என்ன நடக்குதுன்னு தெரில மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பயத்தோடயே இருந்தாலுமே நம்ம வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லையா, இவங்க தானே வார்டன், அதனால தாங்க அந்த ரூம்குள்ளேயே நெருங்கி போயிருக்கிறாங்க. அப்படி போன இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தியான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, தலைமுடியை பூரா விரிச்சு போட்டுட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி தாங்க உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சுடி உனக்கு, வா ரூமை விட்டு வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க தோள்பட்டையில் லேசாக கை வச்சிருக்காங்க. கை வச்ச அடுத்த நிமிஷமே ஏன்னு கத்திக்கிட்டு நான் சந்தியா கிடையாது சஞ்சனா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திருக்குது. அப்போவே தெரிஞ்சிருக்குதுங்க அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாருக்குமே இந்த பெண்மணியோட உடம்புல சஞ்சனாவுடைய ஆன்மா இறங்கியிருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேயாடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய தோழியவே நீ வந்து கொடுமைப்படுத்திருப்ப, அவள் மேலே ஒரு சிறு துரும்பு பட்டாலுமே நான் வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், உங்களை கொல்றது கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்குதுங்க இந்த சந்தியாவோட உடம்புல இருந்துக்கிட்டு. நாங்கள் எதுவுமே பண்ணலை, தெரியாதனமாக பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க தோழிகள் பயந்தபடி அந்த ரூமை விட்டு வெளியே நின்றுக்கிட்டே கத்திட்டு இருந்திருக்காங்க. இதை எல்லாமே வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய அந்த வார்டன் பெண்மணி என்ன பண்ணணும்னே தெரில. உடனே அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனே கூப்பிட்டு நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த ஒரு கோயிலுக்குமே போக முடியாதுமா, வேணாமா, இதை நம்ம வேற வழியில் பார்த்துக்குவோம், அந்த ஆன்மா தானே அவங்களுடைய உடம்புல இருக்குது, அதுவும் இந்த ஹாஸ்டலில் படித்த ஒரு பெண்மணி தானே, அந்த ஆன்மா கிட்டே நீங்கள் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வாட்ச்மேன் சொல்லிக்கிறாரு. பயத்தோடய இந்த வார்டன் பெண்மணி அந்த சஞ்சனாவுடைய ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வராதுமா, உன்னால் எல்லா தொழில்களும் பயப்படுறாங்க, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நான் போக முடியாது, என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் பேசணும், அதனால நாளைக்கே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஹாஸ்டலுக்கு வர சொல்லுங்க, அவங்ககிட்ட பேசினா மட்டும் தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமாக கத்திருக்குது. விடிய விடிய இந்த பெண்மணி அந்த ரூம்குள்ளே தாங்க அங்கிட்டு இங்கிட்டுமா துருன்னு நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. மறுநாள் காலையிலேயே இந்த சஞ்சனாவுடைய குடும்பத்தினருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ண சில மணி நேரங்கள்லேயே அவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய ஹாஸ்டலுக்கே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே இந்த வார்டனை பிடிச்சி தாங்க திட்டிட்டு சண்டை போட வராங்க. என்ன சொல்கிறீங்க, என்னுடைய பொண்ணு வந்து ஆன்மாவாக வந்திருக்குதா, இது எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேச தேவையில்லை, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரூம்க்கே போய் பாருங்கள், உங்களுடைய பொண்ணோட ஆன்மா எங்களுடைய இந்த ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய சந்தியாவுடைய உடம்புல தான் இருக்குது, நீங்களே நேரடியாக போய் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலுமே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த சந்தியாவுடைய அந்த ரூம்க்கே வந்திருக்காங்க. அப்படி வந்த உடனே அந்த பெண்மணி பேயாட்டம் ஆடி இருக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுக்குமே புரிய வந்திருக்குது, தன்னுடைய பெண்ணுடைய ஆன்மா இந்த உங்களுடைய தோழியான சந்தியா மேலே வந்திருக்குது அப்படின்றது புரிய வந்திருக்குது. எதுக்குமா அந்த பொண்ணுடைய உடம்புல வந்த, தயவு செஞ்சு அவளை விட்டு போயிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த பெண்மணி ஓன அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே என் மேலே பாசத்தை காட்டாமல் என்னை தாத்தா பாட்டி வீட்டில் தத்து கொடுத்துட்டீங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட சேர்ந்துட்டேன், இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னையே மறுபடியும் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு என்னை பிரித்து விட்டீங்களே, நீங்களாம் உண்மையிலேயே என்னுடைய அப்பா அம்மா தானா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, என் மேலே உங்களுக்கு ஒரு துளி கூட பாசமே இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சஞ்சனாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மனசே கேட்காம அவங்களுடைய காலடியில் விழுந்துட்டாங்க. என்னை மன்னிச்சுக்கோமா, எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும் நடக்கிற சண்டையில் உன்னை கவனிக்காம விட்டுட்டோம், நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு தான், அது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இவளுடைய உடம்பு எதுக்குமா ஆக்கிரமிப்பு பண்ண, இவளை ஏமா தொந்தரவு பண்ணுற, அவளை விட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுடைய உடம்பு விட்டுட்டு நான் போக மாட்டேன், எனக்கு வந்து தாத்தா பாட்டி எவ்வளோ பாசம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய தோழியான சந்தியாவும் பாசம் கொடுத்தா, அதனால அவளோட உடம்புலேயே தான் நான் இருக்க போகிறேன், எப்பொழுதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் நான் கூடவே நிற்பேன், இந்த ஹாஸ்டலில் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சஞ்சனாவுடைய ஆன்மா சொல்லிக்குது. வேண்டாமா, நீ இப்படி இறந்து போயிட்ட, நீ ஆன்மாவா உன்னுடைய தோழியோட உடம்புல இருந்தனா அவளுடைய உயிருக்கே ஆபத்து, தயவு செஞ்சு அவளுடைய உடம்பு விட்டு போயிரு, அதுதான் அவளுக்கு நீ செய்கிற நன்றி கடன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே திரும்ப திரும்ப பேசுனதுக்கு பிறகு தாங்க இந்த சஞ்சனான்ற பெண்மணியோட ஆன்மா அப்படியே கட்டுக்குள்ளே வந்திருக்குதுங்க. இப்படி எல்லாருமே பேசியுமே அந்த ஆன்மா வந்து உங்களுடைய கட்டுக்குள்ளே வரலைங்க, நான் இனிமேல் இவளுடைய உடம்புல தான் இருக்க போகிறேன், யாருமே இவகிட்ட நெருங்கி வரக்கூடாது, இவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணனால தான் நான் திரும்பவும் இந்த இடத்துலையே நான் வந்தேன்,
இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் இவளுக்கு காவலாக இருந்தேன். இவளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த 2 தோழிகளையுமே நான் போட்டுத்தலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நிர்மலான்ற பெண்மணியும் அந்த மலர்வெளின்ற பெண்மணியும் பார்த்தபடி முறைச்சபடி பேசியிருக்குது. பயந்தபடி அழுதபடி இந்த பெண்மணியோட காலடியிலேயே வந்து விழுந்துட்டாங்க. நாங்கள் வேணும்னே பண்ணலை, தெரியாதனமாக பண்ணிட்டோம். உன்னோட தோழி தானே, எங்களுக்கும் தோழி தானே, நீயும் எங்களுக்கு நெருங்கிய தோழி தானே, நீ இறந்து போனதே எங்களால் மறக்க முடியல. நாங்களும் உன்னோட ஞாபகார்த்தத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த சந்தியாவுடைய உடம்புல இருந்துக்கிட்டு நீ எங்களை வந்து தோழியே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிற, எங்களை கொன்றுவோன்னு சொல்கிற, நாங்கள் உன்னை அப்படி நினைக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 தோழிகளும் காலடியிலே விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த சந்தியாவோட உடம்பு விட்டு போயிரு, இனி யாருக்குமே இந்த தொந்தரவும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தாங்க அந்த ஆன்மா வந்து மனமிறங்கி போய் இனிமேல் என்னுடைய தோழிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் முழு நம்பிக்கையாக ஏற்றுக்கிட்டு தான் இவளுடைய உடம்பு விட்டே போகிறேன், நிரந்தரமாக நான் போகலை, எப்பொழுதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய உடம்பு விட்டே போக ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போய் இருக்கிறதுக்கு என்னுடைய கடைசி ஆசையை நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் ஒன்றா வாழணும், இதை வந்து நிறைவேற்றி வைங்க, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி சொல்லியிருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் சரி, அந்த வார்டன்கள் சரி, இந்த சஞ்சனாவுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி மனசே கேட்கலங்க. நாங்கள் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், உன்னுடைய ஆசை எதுவோ அதை நாங்கள் அப்படியே நிறைவேற்றுவோம், கடைசி வரைக்கும் சண்டையே போடாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமா அப்படின்ற மாதிரி தாங்க மனமிறங்க பேசியிருக்கிறாங்கங்க. அதன் பிறகு தாங்க அந்த சந்தியாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அப்படியே காற்றுல கரையிற மாதிரி தாங்க டிசப்பியர் ஆகிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க அந்த சந்தியான்ற பெண்மணி இயல்பான நிலைமையே மாறி இருக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சஞ்சனாவுடைய அப்பா அம்மா ஓடி வந்து இந்த சந்தியாவுடைய காலடியிலே விழுந்துட்டாங்கங்க. உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் உனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்திருப்பா, என்னுடைய மகளை நாங்கள் பிரிஞ்சது இப்போ தான் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வலிக்குது, அவள் மேலே சின்ன வயசுலேருந்தே பாசம் காட்டாமல் நாங்கள் குடும்ப பிரச்சனைன்னு ஓடியே அவளை கவனிக்காமல் விட்டுட்டோம். நீ தயவு செஞ்சு இந்த ஹாஸ்டலில் இருக்காத, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வேணால் நாங்கள் பேசுகிறோம், நீ அங்கேயே எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்து நீ வாழணும், என்னுடைய மகளுடைய ஆசையும் அதுதான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நாங்கள் இருவரும் இனிமேல் பிரிஞ்சு போக மாட்டோம், நாங்கள் 2 பேருமே கடைசி வரைக்கும் ஒற்றுமா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு சத்தியவாக்கு பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி நீயும் நல்லா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தாங்க வாழ்த்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த குடும்பத்தினர் அவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, சத்தியவாக்கு கொடுக்குறோம், உங்களுடைய அப்பா அம்மா கிட்டே நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு, அது வந்து உண்மையிலேயே செஞ்சுட்டு தாங்க போயிருக்கிறாங்க. அதாவது இந்த சஞ்சனாவுடைய அப்பா அம்மா நேரடியாக அவங்களுடைய கிராமத்துக்கு போய் இந்த சந்தியாவுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாங்க. உங்களுடைய மகளை நீங்கள் இங்கே பிரித்து வச்சிருக்கீங்க, அதனால அவளுடைய மனசு ரொம்ப படாதபாடு பட்டு வேதனையில் துடிக்கிறா, அவளை நீங்களே சேர்த்து வச்சுக்கோங்க, அவளை தயவு செஞ்சு உங்களுடைய கண் பார்வையிலே வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி தாங்க மனம் முழுக்க கேட்டிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த சந்தியாவுடைய குடும்பத்தினருக்கே தன்னுடைய மகள் மேலே அலாதி பிரியம் கொண்டு இவங்களுடைய ஹாஸ்டலுக்கே வந்து இனிமேல் இந்த ஹாஸ்டலில் இருக்க மாட்டா, எங்களுடைய ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. அந்த அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்காம தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய அம்மா எனக்கு சொன்னாங்க, அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே ஜோதிலட்சுமிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த சம்பவம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகுமே இந்த சந்தியான்ற பெண்மணிக்கு இவங்களுடைய தோழி அவங்க கூடயே இருக்கிற மாதிரி தாங்க அவங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருந்திருக்குது. இதனால அவங்க வந்து பயப்படலைங்க, அவங்க எதுவும் மிரண்டு கூட போகலை. தன்னுடைய தோழி மேலே அலாதி பிரியம் இருந்த காரணத்தினால அவள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா இவங்களுடைய இறந்து போன அந்த சஞ்சனான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மா கிட்ட இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட கலந்து பேசிக்கிட்டாங்க, அந்த முடிவையே எடுப்பாங்களாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.